You cannot understand in audio, I will just explain in video once. Okay, quickly I will just say, listen to this very carefully, because at time you may commit mistake in this kind of question. Okay, question enna, see very clearly. So you have a 12-volt battery. Okay, and the 12-volt battery வந்து பாத்தீங்கன்னா, so it is connected with these three resistors. Okay, that is A, B and C. Okay, இதோட resistance எல்லாம் கொடுத்திருக்காங்க. A ஓட resistance 1 ohm, B வந்து 4 ohm, C வந்து 6 ohm. Okay, அப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னா 12-volt பேட்டரியோட internal resistance வந்து பாத்தீங்கன்னா 0.6 ohm அப்படினு சொல்றாங்க. Okay, since the resistance, internal resistance of the battery வந்து 0.6 ohmங்கறதுனால அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா you have to draw this kind of a resistor. internal resistance கொடுத்தாலே பேட்டரிக்கு பக்கத்துல ஒரு என்ன பண்ணிடணும், ஒரு ரெசிஸ்டரை போட்டு அந்த internal resistance அப்படியே எழுதிக்கோங்க. Okay, what they have given here, the internal resistance is 0.6 ohm. அப்படினா என்ன பண்ணனும், அந்த பேட்டரிக்கு பக்கத்துல you have to draw a resistor and you have to write 0.6 ohm. இப்போ உங்களுக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, A, B, C இந்த மூணு ரெசிஸ்டர்லயும் what is the current that is flowing அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த B யும் C வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, parallel condition இருக்கு. So I am going to use the parallel rule. Okay, what is the parallel rule? Just you have to find the resistance. Okay, இப்போ B க்கு C க்கு வந்து resistance கண்டுபிடிக்கலாமா, total resistance that is 1 by R dash will be equal to 1 by 4 plus 1 by 6. Okay, so இப்போ என்ன பண்ணுவீங்க, simplify பண்ணுவீங்க. So 6 க்கும் 4 க்கும் LCM எடுத்தா 12 வரும். So to make here 12 I am multiplying with 3. Okay, 4 into 3 1 into 3. இங்க 6 கூட 2 வச்சு மல்டிப்ளை பண்ணா தான் 12 ஆகும். Okay, so அதனால 1 into 3. Okay, so just simplifying this. Okay, so 3 by 12 plus 2 by 12. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க, டினாமினேட்டர் ஒரே மாதிரியே வந்துச்சு. So 12 போட்டுட்டு மேல இருக்க நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிப்பீங்க. 3 plus 2 equal to 5. Okay, so இது வந்து R dash கிடையாது, இது 1 by R dash தான். So R dash க்கு என்ன பண்ணனும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், that is 12 by 5. Okay, இப்போ 12 by 5 தெரிஞ்சிச்சு, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 12 by 5 is nothing but 2.4 ohm. Okay, so that is important. இப்போ B யும் C யும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் 2.4 ohm. ஓகேவா, I think you can understand. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா A இந்த 2.4 ohm இந்த பேட்டரி internal resistance. Okay, இந்த மூணுமே சீரிஸ்ல இருக்கு இல்லையா, you can see A and this battery internal resistance, this is the battery internal resistance and this is the resistance that we got from the connection of B and C. Okay, அப்ப அது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இது மூணு சீரிஸ்ல வருது இல்லையா. சோ அதனால மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1 plus 2.4 plus 0.6. 0.6 is the internal resistance of the battery, 2.4 is the total resistance because of this B and C, and 1 is the resistance of A. Okay, so அப்படி பார்க்கல மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 ohm வருது. கிளியரா? சோ அதுக்கு அப்புறம் வந்து பாருங்க டோட்டல் கரண்ட். சோ டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு டோட்டல் வோல்டேஜ் தெரியும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அப்ப ஈஸியா டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம் using the Ohm's law. V is equal to I into R, I is equal to V by R. அப்ப total voltage வந்து பாத்தீங்கன்னா 12 volt. Okay, that is given in the question itself, 12 volt divided by the total resistance which we found now. Okay, that is what, 3 ampere. Okay, so இங்க ohm னு போட்டுருக்கேன், மாத்திக்கோங்க, that is ampere. Okay, so அப்ப என்ன வரும், 12 by 4 is 3. Okay, that is very important. So 12 by 4 வந்து பாத்தீங்கன்னா 3 வரும், அவ்வளவுதான். So இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, you have to see எதெல்லாம் சீரிஸ்ல இருக்கோ அதுக்கெல்லாம் அப்படியே போட்டுறலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா so this resistor A வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ்ல இருக்கு பேட்டரி கூட. So it will be having the same current as that of the circuit. Okay, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன போடுவீங்க, 3 தான் போடுவீங்க. கரண்ட் இந்த ரெசிஸ்டர் A வந்து 3 தான். Okay, ஆனா வந்து you have to remember this important condition. இதோட நிறுத்திட்டீங்கன்னா they will give you only 1.5 mark. Okay, but you have 2 more points also, because you have to find the current in resistor B and C. Okay, it's very important. See, remember that current in the resistor will be different in case of parallel connection. Okay, so current in resistor B will be equal to என்னது, that is எப்படி கண்டுபிடிப்பீங்க, voltage. Okay, voltage divided by resistance. Okay, so இந்த ரெசிஸ்டர்ல எப்படி கரண்ட் கண்டுபிடிப்பீங்க, what is the voltage across this resistor and divided by the resistance. Okay, across that resistor, அவ்வளவுதான். Okay, the current in the resistor will be equal to B will be equal to voltage of B divided by resistance of B. Okay, அதே மாதிரி C லையும் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, same thing. Okay, that is voltage across that resistor B divided by resistance of that resistor, அவ்வளவுதான், very simple. இப்போ வந்து பாத்தீங்கன்னா the 12 voltage substitute பண்ணிடாதீங்க, 12 voltage substitute பண்ணீங்கன்னா தப்பாயிடும். Okay, the same voltage will not come here. Okay, you have to remember. Okay, இது வந்து சீரிஸ்ல இருக்கு. Okay, so here it will not be same. Okay, so அப்ப என்ன பண்ணுவீங்க, you have to just think. Okay, so இத வந்து ஒரு complete resistor assume பண்ணிக்கோங்க. Okay, now considering this B and C to be a same resistor, what you are going to do, so you are going to find the voltage across this resistor. Okay, you know very well voltage will be equal to current into resistance, that is Ohm's law. V is equal to I into R. So I value வந்து பாத்தீங்கன்னா என்னது, just now you found the total current was nothing but 3 ampere. So 3 ampere into total resistance, இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு total resistance என்ன வந்தது, B யும் C ல இருந்து அந்த total resistance தான் வந்து பாத்தீங்கன்னா 2.4 ohm. அப்ப 3 into 2.4 வந்து பாத்தீங்கன்னா it will be 7.2 volt. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the voltage across this
these two resistor. Okay, voltage வந்து parallel connection ல ஒரே மாதிரி தான் இருக்கும். So அப்ப B க்கும் C க்கும் வந்து பாத்தீங்கன்னா it will be what? It will be 7.2 only. அப்ப you can easily find the current across B and across C. That will be nothing but VB divided by RB, and for C it will be equal to BC divided by RC. That is 7.2 divided by 4 is 1.8 ampere. Then for current across C endu pathina C voltage across this resistor C divided by resistance of the resistor C. Okay, that is 7.2 divided by 6, 1.2 ampere and 1.8 ampere. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 1.8 plus 1.2 வந்து பாத்தீங்கன்னா it comes out to be 3 only. So our answer is correct. Okay, so 3 தான் வருது. So total current தான் வருது. அதே total current வந்துச்சா பாத்தீங்களா? So this way you are going to check the answer. So current across A கண்டுபிடிச்சிருவீங்க, B கண்டுபிடிச்சிட்டீங்க, C கண்டுபிடிச்சிட்டீங்க. You have any doubt you can let me know. Okay.